Assalamualaikum, hello everyone, welcome to my YouTube channel MWF Academy. இன்னொரு யூடியூப் வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகிது. இந்த வீடியோவில் நாங்கள் 2022ஆம் ஆண்டு வந்த பாஸ்பகலி ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்களே பார்ப்போம். சுற்றுலா பார்ப்பளவில் வந்த ரெண்டாவது ஸ்ட்ரக்சர்கள் இப்போ 2022ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு படத்தை வாசித்து அந்த தரவுகளை குறித்துக்கொள்ளும். ஒருவில் ACDF என காட்டப்படும் 30 மீட்டர் நீளமும் 14 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வக காணத்துண்டு கோடு BEயினால் இரு சமபாதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. படம் சொல்றாங்க. இப்படி படம் தரப்பட்டிருக்குது. ABCDEF இந்த இடத்துல G ABCDEF அரைவட்டம் காட்டப்பட்டிருக்குது. அரைவட்டம் இந்த அரைவட்டத்தில் ஒரு புள்ளி ஒரு ஜின்னு காட்டப்பட்டிருக்குது. பின்னால இந்த துண்டை கலர் பண்ணிக்கிறாங்க. இது தொடர்ந்து வாசிப்போம். படத்தில் 30, 14 தரப்பட்டிருக்குது. இது ஃபுல்லாக 30. அப்போ இது சமனா பிரிக்கி சொல்லிக்கிறாங்க. அப்போ இது சமன் 15 மீட்டர் ஆகும். இது ஆல்ரெடி சொல்லிக்கிறாங்க 14 மீட்டர் ரெண்டு சொல்லிக்கிறாங்க. அது 14 மீட்டர் ஆகும். ரைட், வேறு ஒன்றும் சொல்லல. இப்போ இனி கேள்வி வாசிப்போம். உருவில் ACDFனால் காட்டப்படும் 30 மீட்டர் நீளமும் 14 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வக காணத்துண்டு கோடு BEயினால் சமபாதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. ABGEF காட்டப்படும் ஒரு நீச்சல் குளத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ABGEF இவர் நீச்சல் குளமா, இவங்க நீச்சல் குளத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் அரைவட்ட பகுதி BGEF ஒரு அரைவட்ட பகுதி, இவர் அரைவட்ட பகுதி சொல்லிக்கிறாங்க. நிரட்டப்பட்ட பகுதி புட்களை ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் புல்ல வளர்க்குறாங்க. ரைட், அரைவட்ட பகுதி நான் கணிக்க, அது சிம்பிளான கேள்வி. என்ன AEF தான் BF சமனாகி செவ்வகம். அப்போ BF விட்டம். ஸோ ஆரை டிரெக்டாக 14 அரைவாசி. ஸோ 7 மீட்டர்னு போடணும். ரெண்டாவது கேள்வி, நீச்சல் குளத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவை கணிக்கும். நீச்சல் குளத்துக்காக ஒதுக்கப்பட்ட சுற்றுலா பகுதியில் சுற்றுலா என்ன? எது நீச்சல் குளம்? இது. அப்போ இது ப்ளஸ் இது ஃபுல்லாக ப்ளஸ் இது. அப்போ நம்ம BGF காண வேண்டியது, அதாவது மறைமுகமாக வில் BGE காணும்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ நான் வளமையாக சொல்கிறாப்புல 3 கண்டிஷன் என்னது? முதலாவது சுற்றளவு, ரெண்டாவது பரப்பளவு, மூணாவது லொஜிக்கல் அமைப்போட சம்மந்தப்பட்ட கேள்வி. இதில் சுற்றளவு டிரெக்டாக கேட்டுட்டாங்க. சுற்றளவு காட்டும். ஃபஸ்ட்டு BGEயின் நீளத்தை காணும். ஆகவே வில் BGEயின் நீளம் எப்படி வரும்? அரைவட்டம். ஸோ அரை தர 2πr, அரை தர ஒரு முழு வட்டத்துக்கு 2πr, அதுலேருந்து πr வரும். ஆகவே π 22 கீழே 7 தர 6 7 22 மீட்டர் வரும். 22 மீட்டர் வரும். இதனையும் சுருக்கலாம். இதையும் சுருக்கினா 22 மீட்டர் வரும். ஸோ இப்போ சுற்றளவு கட்டிக்கிறாங்க. சுற்றளவு காணும். சுற்றளவு கண்டா எப்படி வரும்? 7 ஸ்டார்ட் பண்ணி 7 முடிக்கும். அப்போ 15 22 இன்னொரு 15 14. ஆகவே சுற்றளவுன்றது 15 ப்ளஸ் 22 ப்ளஸ் இன்னொரு 15 ப்ளஸ் ஒரு 14. ஆகவே சுற்றளவு 30 52 66 66 மீட்டர் என்று வரும். சுற்றளவு 66 மீட்டர் என்று வரும். சுற்றளவு 66 மீட்டர் என்று வரும். அடுத்த பேர் சொல்லிடுறாங்க, நீச்சல் குளத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு கணிக்கும். நீச்சல் குளத்துக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் பரப்பளவுண்டா இந்த பரப்பளவு பிளஸ் அரைவட்டத்தில் பரப்பளவு. அப்போ நீச்சல் குளத்துக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் பரப்பளவுல காணும். அது என்ன? 3வது கேள்வி சொல்றாங்க. நீச்சல் குளத்திற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் பரப்பளவு. 3வது கேள்வி, நீச்சல் குளத்திற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் பரப்பளவு. ஸோ நீச்சல் குளத்திற்கு பரப்பளவுங்கிறது செவ்வகத்தில் பரப்பு ப்ளஸ்
அரை வட்டத்துல பரப்பு. ஃபர்ஸ்ட் செவ்வகத்துல பரப்பை வந்தா இப்படி செவ்வகத்துல பரப்பு நீளம் தர அகலம். நீளம் யாரு 15, அகலம் 14. ஸோ 15 தர 14 210 மீட்டர் வர்க்கம் என்று வரும். 210 மீட்டர் வர்க்கம் என்று வரும். அதுக்கு பின்னாலும் இந்த அரைவட்டத்தில் பரப்பையும் டோட்டலாக வைக்கலாம். ஸோ அரைவட்டத்தில் பரப்பு எப்படி வரும்? பையாக இருக்கும், அல்லது அரை தர பை 3 தர பையாக இருக்கும், அல்லது அரை தர பையாக இருக்கும். அரை தர பை 22/7 தர 6 7 என்ற வர்க்கம். ஸோ 7 14, அல்லது இந்த 7 போகும். இந்த 2ஓட இந்த 22 சுருக்கினா 11, 7 11 77 மீட்டர் வர்க்கம் வரும். 77 மீட்டர் வர்க்கம் வரும். சரி, இப்போ ஆகவே நீச்சல் குளத்தின் பரப்பளவுன்றது 210 மீட்டர் வர்க்கம் + 77 மீட்டர் வர்க்கம் 287 மீட்டர் வர்க்கம் என்று வரும். அழகு கட்டாயம் 287 மீட்டர் வர்க்கம் என்று வரும். ரைட், இப்போ சுற்றளவு கேட்டுட்டாங்க, பரப்பளவு கேட்டாங்க. அடுத்த லொஜிக்கல் அமைப்போட சம்மந்தப்பட்ட கேள்வி ஒன்று கேட்குறாங்க. ரைட், சொல்லி நாங்கள் ஒரு வீட்டில் வரைகின்றா அந்த பாடத்தில் துண்டு வரைய வேண்டி வரப்போகுது. புட்களை வளர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவிற்கு சமனான பரப்பளவு. புட்களை வளர்க்கறதுக்கான இந்த பகுதி பரப்பளவு சமனான பரப்பளவும் செவ்வக பகுதி டிசி ஒரு பக்கமாக இருக்குங்க. டிசி ஒரு பக்கமாக வைக்கிற மாதிரி செவ்வகம் வரும். ரைட், அப்போ வரக்கூடிய படம் எப்படி வரும்னா இப்படியான ஒரு படம் கொண்டு வரும். ரைட், அப்படி டிசி ஒரு பக்கம் வச்சு இப்படியான ஒரு படம் கொண்டு வரும். சேர்க்க வேண்டும் அப்பாசியம் பரப்பணி படத்தை அளவிடுவது தரப்பளவு குறிக்கும். படத்தை கீழாச்சு அளவிடுவதை காணும். அளவிடுவது என்ன? மற்ற பக்கத்துல நீளம். இது 14 நமக்கு தெரியுமே. ஸோ இது நீளம். ஒரு இது அகலம் வாய்ந்தா இது பெருசா வரும், இது நீளம் வாய்ந்து சின்னதாக வரும். இது நீளம் அடிப்படையில் அகலம் எடுத்தீங்க. அகலம் என்னன்னு தெரியாது. ஸோ நான் ஒரு எக்ஸன் வச்சு காணும். அப்ப இவர பரப்பளவு சமணம். இவர பரப்பளவு என்னன்னு காண்றது? இந்த பெரிய செவ்வகத்திலேருந்து இந்த இதை கழிச்சா இது வரும். ஆகவே புட்கள் வளர்க்கப்பட்ட பகுதியில பரப்புன்றது பிசிடியில இருந்து பிசிடியில பரப்புலேருந்து கழிக்கணும். பிஜியில பரப்பு கழிச்சா அது வரும். ஸோ பிசிடி இவர பரப்புன்ற என்ன? இதுல பரப்பு சமனாகி 210 மைனஸ் பிஜியில பரப்பு 77. ஸோ கழிச்சா நமக்கு என்ன வரும்? 133 என்று வரும். 133 மீட்டர் வர்க்கம் என்று வரும். 10. ஸோ 133 மீட்டர் வர்க்கம் என்று வரும். அது பின்னால இப்ப இவர பரப்பளவு கண்டாச்சு. அப்ப இவர பரப்பு யாருக்கு சமம்? புல் வளர்க்கப்பட்ட பகுதியில பரப்புன்றது செவ்வக பகுதியில பரப்புக்கு சமம். இது என்ன? 133 மீட்டர் வர்க்கம். இது யாருக்கு சமம்? அழகு போட தேவையில்லை. 133 மீட்டர் வர்க்கம். செவ்வக பகுதியில பரப்புன்றது என்ன? செவ்வக பகுதியில பரப்பு நீளம் டிசி தர அகலம் எக்ஸ். டிசி பதிலா 14 தர எக்ஸை போடணும். 14 தர எக்ஸை போட்டால் எக்ஸ்ன்றது 133 தர 14 133 14 தர எக்ஸ் 14 கொண்டு வச்சா 133 14 வரும். ஸோ இதை பார்த்தா இப்போ 8ஆல பார்த்தா 8 36 126 வராது. 9ஆல பார்த்தா 132 120 102 அப்போ 9 தான் வரும். ஸோ 9ஆல பார்த்தா 9 4 36 6 9 4 அப்போ 133. அப்போ மிச்சம் பார்த்தா 5 எஸ் 9.5 மீட்டர் ரெண்டு வரும். 9.5 மீட்டர் ரெண்டு வரும். ஏண்டா 9 சொல்லக்கள் 126 பேலன்ஸ் 7. ஸோ 70 5 வர. ஸோ 9.5 மீட்டர் ரெண்டு வரும். 9.5 மீட்டர் ரெண்டு வரும். அப்போ எக்ஸுங்கிறது 9.5. ஸோ எக்ஸ்
இதை விட சின்னதாக தான் வந்து அப்போ எக்ஸுங்கிறது 9.5 அதை விட சின்னதாக தான் வந்து எவ்வளோ செஞ்சு சார் அப்போ ஏன்னா அகலம் எடுத்தீரம் அகலமாக தான் வந்து ஸோ லாஜிக் அமைப்போட சம்மந்தப்பட்ட கேள்வியும் சரி அப்போ இது 2022 ஆண்டு வந்த பாஸ்வேர்டு கேள்வி ஆக்சுவலாக இது ஏண்ட இயர் எனக்கு வந்த பாஸ்வேர்டு கேள்வி ஸோ இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய பாஸ்வேர்டில் செஞ்சு அந்த வீடியோக்களில் எக்ஸ்ப்ளனேஷனில் சந்திப்போம்